நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நம்மளோட போனை கொடுக்கவே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்போம்ல. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைய காப்பாத்தணும்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கொடுக்கணும். ஆனா உங்களால மறுபடியும் உங்க குழந்தைய இதுக்கப்புறம் பார்க்க முடியுமானே தெரியாது. ஒருவேளை நீங்க அந்த அம்மா அப்பாவோட இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அந்த ஸ்ட்ரேஞ்சரோட நேம் தான் இரேனா சென்ட்லர். 1939ல வேர்ல்டு வார் 2 ஸ்டார்ட் ஆகுது. நாசிஸ் வந்து போலாண்ட கேப்சர் பண்ணிடுறாங்க. போலாண்டோட கேபிட்டலான வார்சால இருந்த லட்சக்கணக்கான ஜேவிஷ் மக்களை ஒரு பெரிய பில்டிங்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அந்த இடத்துக்கு பேரு வார்சா கெட்டோ. சாப்பாடு கிடையாது, மெடிசன்ஸ் கிடையாது. டெய்லியும் மக்கள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நம்மளும் அந்த பில்டிங் குள்ள இருந்து நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு கூட தெரியாம இருந்தா. அந்த நேரத்துல தான் இரேனா சென்ட்லர் அந்த பில்டிங் குள்ள வராங்க. தென் அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. இரேனா வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர். ஹெல்த் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு டெய்லியும் கெட்டோக்குள்ள போயிட்டு வருவாங்க. ஆனா அவங்களோட ஆக்சுவல் மிஷனே வேற. அதாவது பில்டிங் குள்ள இருக்க குழந்தைங்களை வெளியே கடத்துறது. சில பேபிஸ ஆம்புலன்ஸ்லயும், சில பேபிஸ பொட்டேட்டோ சாக்ஸ்குள்ள, அண்ட் பிறந்த சில மாசம் மட்டும் ஆன கை குழந்தைங்களை டூல் பாக்ஸ்குள்ள வச்சு வெளியே கொண்டு போவாங்க. இந்த மாதிரி உள்ள இருக்கிற குழந்தைங்களை வெளியே கொண்டு போகும்போது ஏதாச்சும் ஒரு குழந்தை சின்ன சத்தம் போட்டு இருந்தாலும் மொத்த ஆபரேஷனும் முடிஞ்சிருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி 2500 குழந்தைங்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல சேர்க்கறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்களோட ஒரிஜினல் பேரு, பேரண்ட்ஸ் பேரு, புது ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி ஒரு கிளாஸ் ஜாருக்குள்ள வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சாங்க. ஏன் அப்படின்னா வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்கியூ பண்ண குழந்தைங்களை மறுபடியும் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக. அந்த கிளாஸ் ஜார்ல இருந்தது வெறும் பேப்பர் இல்ல, 2500 குழந்தைங்களோட ஐடென்டிட்டி. ஆனா ஒரு நாள் நாசிஸ்க்கு உண்மை தெரிய வருது. இரேனாவை அரெஸ்ட் பண்றாங்க, கொடுமையா டார்ச்சர் பண்றாங்க. முதல்ல அவங்களோட காலை உடைச்சாங்க, அதுக்கப்புறம் கால் பாதத்தை உடைச்சாங்க. குழந்தைங்க எங்கன்னு கேட்டு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணாங்க. அந்த கிளாஸ் ஜார்ஸ் இருக்கிற இடத்தையோ இல்ல காப்பாத்தின பசங்களோட பேரையோ சொல்லி இருந்தா அந்த டார்ச்சர் முடிஞ்சிருக்கும். சொல்லலைன்னா மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா இரேனா ஒரு குழந்தையோட பேரை கூட ரிவீல் பண்ணவே இல்லை. 3.5 மாசம், அதாவது சரியா 100 நாட்கள் மேல டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா மரண தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே. நாசிஸ்க்கு தெரியாம ஜெகோட்டான்னு சொல்ற சீக்ரெட் குரூப் வந்து அங்க இருந்த ஒரு கார்டுக்கு லஞ்சம் கொடுத்து டெத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இரேனாவை எஸ்கேப் பண்ண வச்சாங்க. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரேனா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் தோண்டி வெளியே எடுத்தாங்க. ஒவ்வொரு பேரையும் வச்சு அந்த சில்ட்ரனோட பேரண்ட்ஸை தேட ட்ரை பண்ணாங்க. ஆனா நிறைய பேரோட பேரண்ட்ஸ் அந்த போர்லயே படுகொலை செய்யப்பட்டு இருந்தாங்க. குழந்தைங்க உயிரோட இருந்தாலும் அவங்க அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லாம போனாங்க. அதனால பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் சைல்டு கேர், அடாப்ஷன், குழந்தைங்க இல்லாம இருக்கிற பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களோட லைஃபையும் சேவ் பண்றாங்க. பல வருஷம் கழிச்சு 1965ல ரைட் இயர்ஸ் அமாங் த நேஷன்னும் 2003ல ஆர்டர் ஆஃப் த ஒயிட் ஈகிள்னும் இரேனா சென்ட்லருக்கு ஹானரபிள் அவார்டு வழங்கப்படுது. தென் May 12, 2008 அட் த ஏஜ் ஆஃப் 98ல இறந்து போறாங்க. அண்ட் அவங்களோட லைஃபை இன்ஸ்பயர் பண்ணி த கரேஜியஸ் ஹார்ட் ஆஃப் இரேனா சென்ட்லர்னு ஒரு மூவி எடுத்து 2009ல ரிலீஸ் பண்ணாங்க.